ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மாதம் வந்து ரூ. 7,500 வந்து ஸ்காலர்ஷிப் வந்து தராங்க. ஸோ ரூ. 7,500 வந்து உதவித்தொகை தராங்க. அது மட்டும் இல்லாமல் 10 மாதத்துக்கு ரூ. 75,000 வந்து தராங்க. இது வந்து நீங்கள் 2 டைம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அட் த சேம் டைம் நிறைய பேர்த்துக்கு வந்து ஸ்காலர்ஷிப், அதாவது உதவித்தொகை தந்துட்டுருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கும் தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர்த்துக்கு வந்து நம்ம ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் வந்து வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தராங்க. ரெண்டாவது வந்து யாரெல்லாம் வந்து பின்தங்கிய நிலைமையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து மாதம் ரூ. 7,500 வந்து 10 மாதங்களுக்கு வந்து தராங்க. அப்போ ரூ. 75,000 வந்து ஒரு வருடத்துக்கு வந்து தராங்க. இதை வந்து நீங்கள் 2 முறை வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை வந்து 2023, 24 வந்து கொண்டு வந்தாங்க. வெற்றிகரமாக வந்து 2 வருடங்கள் வந்து இதை வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 வருடங்கள் வாங்கினவங்க இந்த வருடம் வந்து விண்ணப்பிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இதில் வந்து நீங்கள் ஒரு தடவை வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த வருடமே வந்து வர யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். இது வந்து மொத்தமாக வந்து 1000 மாணவர்களுக்கு வந்து தராங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க. அந்த எக்ஸாமை வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 26/7/2025 நான் முதல்வனில் யூபிஎஸ்சி முதல்நிலை ஊக்கத்தொகை தேர்வை வந்து நடத்துகிறாங்க. இதில் மூலமாக வந்து 1000 மாணவர்களை தேர்வு செய்ய போகிறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து இந்தியாவோட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு இளநிலை பட்டம் வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், இல்லை வந்து பிஇ படிச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வயது பார்த்தீங்க அப்படின்னா 1/8/2026 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 21 ஆண்டுகள் வந்து ஆயிருக்கணும்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் 21 ஆண்டுகளாவது ஆயிருக்கணும். அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா பழங்குடியினர், ஆதி திராவிடருக்கு வந்து 37 வயசாக இருக்குது. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் வந்து எந்த வகுப்பை சார்ந்தவங்களாக இருந்தாலும் 42 வயசு. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்லாம் வந்து 35 வயதுக்கு மிகவங்களாக இருக்கணும். அடுத்தது வந்து பொதுப்பிரிவினர் வந்து 32 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கக்கூடாது. இதில் முக்கியமாக என்னென்னா யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு உதவித்தொகை வந்து ஒரு மாணவருக்கு 2 வருஷம் தான் வழங்குவாங்க. அதாவது 23, 24 வருஷத்துலையும் 24, 25 வருஷத்தில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ 25, 26 வருஷத்தில் நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்க முடியாது. அது உங்களுக்கு வராது. இது எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களையும் தேர்வு மையங்கள் இருக்குது. நீங்கள் வந்து எந்த தேர்வு மையங்கிறது செலக்ட் பண்ணி அந்த தேர்வு மையத்தில் போய் எழுதிக்கலாம். இதில் வந்து நமக்கு நிறையா பேர் வந்து சேரல அப்படிங்கிற பட்சத்தில் தேர்வு மையங்களை குறைப்பாங்க. இல்லை நிறையா பேர் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறப்போ இந்த தேர்வு மையங்களை வந்து அதிகப்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா https://nanmudalvan.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் வந்து ப்ரிலிமினரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் இருக்கும். அங்கே போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே வந்து மத்திய அரசுலையோ மாநில அரசுலையோ பதவியில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை வந்து அவைல் பண்ண முடியாது. ஸோ இதில் தேர்வு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 100 கேள்விகள் வந்து கொடுக்குறாங்க. அதில் 90 கேள்விகள் பொது அறிவும், 10 கேள்விகள் வந்து சிஐஎஸும் வந்து வருது. அடுத்தது ஒரு வினாவிற்கான மதிப்பெண் வந்து 2 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. மொத்த மதிப்பெண்கள் வந்து 100 கேள்விக்கு 200 மார்க்கு. ஸோ இது எவ்வளோ நேரம் நடக்குது அப்படின்னா 2 மணி நேரம் வந்து நடக்குது. அது மட்டும் இல்லாமல் 3 கேள்விகள் தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா 1 மதிப்பெண் வந்து போயிடும். கேள்விகள் வந்து ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊக்கத்தொகையோட 1000 பேர்த்துக்கு ஸ்பிட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பிசி வந்து 265 பேர்த்துக்கும், எம்பிசி வந்து 200 பேர்த்துக்கும், பிசி முஸ்லீம் வந்து 35 பேர்த்துக்கும், ஆதி திராவிடர் வந்து 15 பேர்த்துக்கும், அருந்ததியருக்கு வந்து 30 பேர்த்துக்கும், பழங்குடியினர் எஸ்டிக்கு வந்து 10 பேர்த்துக்கும், ஓசி ஓப்பன் கேட்டகரியில் வந்து 310 பேர்த்துக்கும் கொடுக்குறாங்க. மொத்தமாக வந்து 1000 பேர்த்துக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து தராங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லா ஒதுக்கீட்லேயும் 4% வந்து அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து கிளாஸஸும் நடத்துகிறாங்க. ஸோ கிளாஸ் நடத்துகிறீங்க அப்படின்னா இதில் வந்து விடுதியில் முழு நேரம் வந்து தங்கி படித்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சென்னையில் 225 சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பகுதி நேரம், அதாவது கொஞ்சம் நேரம் மட்டும் வந்து படிச்சுட்டு போகிறதுக்கு பார்ட் டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 சீட் வந்து தராங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் விடுதியில் தங்கி படித்தீங்க அப்படின்னா 100 சீட் தராங்க. அதே மாதிரி மதுரையில் வந்து தங்கி படிக்கிறதுக்கு ஒரு 100 சீட் வந்து தராங்க. இந்த இதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு தந்திருக்காங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து விடுதியில் தங்கி படிச்சுக்கலாம். விடுதி கட்டணம்
கட்டணம் இல்லை, அதே மாதிரி உணவுக்கும் வந்து கட்டணம் கிடையாது. எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம படிச்சுக்க முடியும். ஸோ இது வந்து நான் முதல்வன்ல ஒரு சூப்பரான ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் யாராவது வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே வந்து இப்போ பயிற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா ஆதி திராவிடருக்கு வந்து 89 சீட்டுக்கும், அருந்ததியருக்கு 18 சீட் தராங்க. பழங்குடியினருக்கு வந்து 6 சீட் தராங்க. நெக்ஸ்ட்டு எம்பிசிக்கு வந்து 40 சீட்டும், பிசிக்கு வந்து 54 சீட்டும், பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமுக்கு வந்து 7 சீட் தராங்க. பொதுப்பிரிவுக்கு 11 சீட் தராங்க. மொத்தமாக வந்து 225 சீட் வந்து தந்திருக்காங்க சென்னையில் நீங்கள் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி பகுதி நேரம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் தான் வந்து நீங்கள் போய் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே வந்து ஃபுல் டைம் அப்படிங்கிறப்ப காலையில் வந்து 9:30லேருந்து 5 மணி வரைக்கும் கிளாஸஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் விடுதியில் வந்து தங்கிக்கலாம். இதே வந்து மற்றவங்களுக்கு வந்து யார் வந்து பார்ட் டைம் போகிறாங்களோ அவங்களுக்கு ஈவினிங்க்கு மேலே தான் வந்து இது கிளாஸஸ் நடக்கும். அவங்களுக்கு வந்து விடுதியில் தங்கறதுக்கெல்லாம் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இதையெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. கவர்மெண்ட் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறக்கே வந்து இந்த அளவுக்குலாம் வந்து பண்ணுறாங்க. நிறையா பேர் வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும், கலெக்டர் ஆகணும், அட்லீஸ்ட் வந்து நான் வந்து ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரியாவது ஆகணும் அப்படின்னு ஒரு கனவோடு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கனவில் இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டம்னே சொல்லலாம். ஏன்னா நிறையா பேர் வந்து நல்லா படிப்பாங்க, ஆனால் அவங்ககிட்ட வந்து வசதி இருக்காது, ஃபேமிலியை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறப்போ நான் வந்து எப்படி வந்து 1 வருஷமோ 2 வருஷமோ படித்து அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு ரொம்ப பதட்டத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஸ்கீம்னு சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் முதல்வன் கீழே வந்து நிறையா ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் தான் இது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஸ்கில்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான ஒன்று. 2வது பொறியியல் மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த திட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா நிறையா கோர்ஸோட டைஅப்பும் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்என்டி எடுடெக்கோட டைஅப் வச்சுருக்காங்க, இசிஇ கோர்சராவோட டைஅப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைஅப் வச்சுருக்கிறதுனால நீங்கள் வந்து நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க நல்லா சொல்லி தருவாங்க. 2வது வந்து இதை வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் வேலை வாய்ப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8th செமஸ்டர்லேயோ இல்லை 7th செமஸ்டர்லேயோ வர சப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து நம்ம டேலி பண்ணிக்க முடியும். ஸோ கிரெடிட் சிஸ்டம் அப்படிங்கிறனால இதை வந்து டேலி பண்ணிக்க முடியும். 2வது வந்து நிரல் திருவிழா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அந்த நிரல் திருவிழாவில் எல்லாமே வந்து மாணவர்களோட படைப்புகள், ப்ராஜெக்டோ இல்லை வந்து ஒரு வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோ அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து காட்சிப்படுத்தலாம். ஸோ அப்படி வந்து நீங்கள் காட்சிப்படுத்துறது மூலமாக வந்து அவங்களோட இன்னோவேட்டிவ் திங்கிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்னோவேட்டிவ் திங்கிங் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நாட்டோட பொருளாதாரத்தையும் நாட்டோட வளர்ச்சியும் வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி வந்து ஒரு ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே நமக்கு நிறையா வந்து பிரச்சனைகள் இருக்கலாம். திமுக கவர்மெண்ட் மேலே நிறையா வந்து பிரச்சனைகளை வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த ஒரு ஸ்கீம் வந்து ரொம்ப சூப்பரான ஸ்கீம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.